ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப பயங்கரமான ஒரு திகில் சம்பவமாக தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொல்லிமலையோட உள் அழகை ரசிக்கிறதுக்காக அந்த மலை மேலே ஏறி இருக்காருங்க. ஏறினவருக்கு நடந்த பயங்கரமான சம்பவம், அந்த நபர் கீழே இறங்கி வந்தாரா வரலையா, அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோல ரொம்ப திகிலாக பார்க்க போகிறோம். வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராகுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்னையில் ஒரு வேலையில் இருந்திருக்காருங்க. இந்த நபருக்கு ரொம்பவே தனிமையாக எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. இந்த கேங்கோட போகிறத விட தனியாக போகிறது தான் ரொம்ப இஷ்டமா. அதே மாதிரி தான் 2020 காலகட்டத்தில், இந்த கொரோனாலாம் கொஞ்சம் குறைஞ்ச காலகட்டத்தில் நம்ம வீட்லேயே இருக்கமே, நமக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் கொல்லிமலைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காருங்க. இந்த நபரும் அங்கே இருந்து வராருங்க. வந்தவர் அந்த கொல்லிமலை அடிவாரத்தில் ஒரு கிராமத்துல தங்கி இருந்திருக்காரு. அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நபர் என்ன பண்றாருன்னா, காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு வந்ததுமே அந்த மலையை பார்க்கும்போது இவருக்கு ரொம்பவே அழகா இருந்திருக்கு. மனசுக்கு ரொம்பவே இதமாகவும், அதாவது ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருந்திருக்கு அதோட அழகு. சரி, இந்த அழகை நம்ம வெளியே இருந்து ரசிக்கிறத விட நம்ம உள்ள போய் ரசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பண்ணலாம் தேய்ச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த நபர் அந்த மலையில ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பைக்ல தாங்க போறாரு. போறவர் ஒரு வளைவும் தாண்டி போறாரு. ஒரு 4-5 வளைவு தாண்டி போனதுக்கு அப்புறமா அந்த வளைவுலேயே இப்படி டேர்னிங் பண்ற இடத்துலயே ஒரு பாலடைஞ்ச ஒரு குடிசை ஒன்று இருந்திருக்கு. இந்த குடிசையை பார்க்கும்போது இந்த நபருக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருந்திருக்கு. என்ன காரணம்னா, கீழே தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நபர் யாரா இருக்கும், ஒருவேளை இந்த மாந்திரிகவாதி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டாராம். ஆனா அங்க பார்த்தா ஒரு சாதாரண மனுஷர், ஒரு முதியவர் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா, தம்பி, இதுக்கு மேல நீ மேல போகாத, இங்கே இருந்து இப்படியே கீழே இறங்கிடு, மேல போகாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னங்க ஐயா இப்படி போகாத அப்படின்னு சொல்லி அபசகுணமா பேசுறீங்க? இல்ல, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் என்ன பண்றாருன்னா, அவரோட மொபைல்ல வீடியோ எடுத்துக்கிட்டே இந்த நபர் கிளம்பியிருக்காரு. போகிற வழியெல்லாம் சின்ன கிளிப்பா ஒரு வீடியோவை எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இவரும் ஒரு 4-5 வளைவு மறுபடியும் மேலே ஏறிக்காருங்க. அந்த பிறகு அந்த இடம் போகும்போதெல்லாம் ஃபுல்லா பயங்கரமா கரோர்னு இருட்டாக ஆரம்பிச்சிருச்சாங்க. பயங்கரமா மழை வர மாதிரி கிளைமேட்டே மாறிடுச்சாங்க. ஃபுல்லாக மின்னலெல்லாம் மின்னிட்டு இருக்கு, இடியெல்லாம் டமால் டுமில்னு அப்படி இடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நபர் பைக்கும் அங்கே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. இந்த பைக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இறங்கி பார்க்கலாம் அப்படின்றதுக்குள்ளுமே லேசான சாரல் தூரல்கள்லாம் போட ஆரம்பிச்சிருச்சு. உடனே இந்த நபர் ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கா, ஏதாவது குடிசை மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத தேடுறாரு. அங்கே எதுவுமே அந்த மாதிரி இல்லை. ஒரு அடர்ந்த பெரிய மரம் தான் இருந்திருக்கு. சரி, கொஞ்ச நேரம் அந்த மரத்தடியில் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் பைக்கை விட்டுட்டு அங்கே போய் நின்றுருக்காரு. நின்று ஒரு 5 நிமிஷம் பயங்கரமா குளிர்ல நட்டிங்கிட்டு இருந்திருக்காருங்க. இவரோட கையெல்லாம் தேய்ச்சி கன்னத்துல வச்சுட்டு இருக்கும்போது சடனா இவரோட கையை தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது இவரோட கன்னத்துல யாரோ கையை வைக்கிறாங்க. அந்த கை பட்டதும் உடம்பெல்லாம் அப்படியே அந்த குளிர்ல நீங்கின மாதிரி சூடா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு. என்னது, திடீர்னு உடம்பு ஃபுல்லாவே சூடா இருக்கிற மாதிரி இருக்கே, ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கீழே குடிஞ்சு பாக்குறாரு. அவரோட கை இங்கேதான் இருந்திருக்கு. அப்போ கன்னத்துல வச்சிருக்க கை யாரோடதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் பயந்துட்டாராங்க. நல்லாவே நடுங்கி போயிட்டாரு. அடுத்தது இந்த 2 கைகளையும் கொண்டு போய் அந்த கன்னத்துல இருக்கிற கையை எடுத்து விடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல கைகள்லாம் எதுவுமே தட்டுப்படலை. ஆனா இவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது, யாரோ கை வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. என்னன்னா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் வேகமா இவரோட மொபைலை எடுத்து டார்ச் ஆன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மொபைல்ல பேட்டரியும் கம்மியா தான் இருந்திருக்கு, அதாவது சார்ஜர் கம்மியா தான் இருந்திருக்கு. சரி, ஓகே, இந்த கேமராவிலையாவது ஏதாவது ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ஆன் பண்றாங்க. கேமராவிலையும் ரொம்பவே லோவா தான் பேட்டரி இருந்திருக்கு. அந்த பேட்டரியில சரியா கிளாரிட்டி எதுவும் தெரியல. உடனே இந்த நபர் அந்த இடத்துல இருந்து ஒரு 2 ஸ்டெப்பு மாறி, அதே மரத்துக்கு தாங்க ஒரு 2 ஸ்டெப்பு மாறி நின்றுருக்காரு.
நின்னுட்டு இந்த பைக்கை பார்த்துட்டு இருக்காரு. என்னடா இந்த பைக் வேற இப்படி மக்கர் பண்ணுது, இந்த தூரல் வேற எப்ப விடுமோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த நபருக்கு பின்னாடி இருந்து யாரோ இந்த நபரை கூப்பிடுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்கு. கூப்பிடுற மாதிரினா ஒரு அஸ்கி வயசுல ஒரு பொண்ணு மெதுவா பேசினா இந்த காத்துலே பேசுறாங்கன்னு சொல்லுவாங்களா, ரகசியம் பேசும்போது பேசுறாங்க, அந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த குரல் கேட்டதும் இந்த மாதிரி பேசுறத கேட்டதும் இந்த நபர் உடனே சடனா திரும்பி பார்த்துருக்காரு. அந்த இடத்துல திரும்பி பார்க்கும்போது ஒரு பொண்ணு மாதிரி ஒரு உருவம் நின்றுட்டு இருக்குங்க. ஆனா அது இவருக்கு அந்த இருட்டுல பார்க்கும்போது கரேர்னு ஒரு உருவமாக தான் தெரிஞ்சிருக்கு. இந்த கரேர்ன உருவம் யாரா இருக்கும், இந்த இடத்துல யாரா இருக்கும், நம்மளவே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களே, இப்போ இது யாரா இருக்கும், அதுவும் ஒரு பொண்ணோட உருவம் மாதிரி இருக்கே, இந்த பொண்ணு இங்க வரதுக்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி இவரே பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்கு. அந்த குடிசையில லைட்டு, அந்த லாந்தர் விளக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை வெளியே தொங்க விட்ட மாதிரி கொஞ்சம் வெளிச்சம் நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்படி தெரிஞ்சதும் இந்த நபர் ஆஹா அங்க ஒரு வீடு இருக்காட்டுக்கு, அங்க ஒரு குடும்பம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் வேக வேகமா அந்த குடிசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது அந்த காட்டுக்குள்ளேயே கொஞ்சம் தூரம் போகணுமா. இப்படி போகும்போது இவரோட பைக் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஓரமா நடு ரோட்ல நின்னதை ஓரமா நிறுத்திட்டு அதன் பிறகுதான் இந்த நபர் போக ஆரம்பிச்சிருக்காரு. போற வழி எல்லாமே இருட்டு தான், ஃபுல்லா தடுமாறி போறாரு. இந்த குடிசையும் இன்னும் தூரமாவே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இவரும் ரொம்ப தூரம் நடந்துட்டார். நடந்த பிறகு ஃபுல்லா கபோர்னு இருட்டுல எங்க போறதுன்னு தெரியாம திணறி போயிட்டு இந்த நபர் திரும்பி பார்க்கறாரு. பார்த்தா ரோடும் ரொம்ப தூரத்துல இருக்கு, இங்க இந்த குடிசையும் ரொம்ப தூரத்துல இருக்கு. இடையில இந்த நபர் நின்றுட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் இந்த நபரோட இந்த பின்னாடி காலர் இருக்கு பார்த்தீங்களா, சட்டையோட காலர், அந்த காலரை பிடிச்சி யாரோ தூக்குற மாதிரி இருக்குங்க. ஒரு 2 ஸ்டெப்புக்கு மேலே தூக்கியிருக்காங்க, 2 அடிக்கு மேலே தூக்கி இருந்திருக்காங்க. தூக்கும்போது அந்த காலர் இழுக்கும்போது முன்னாடி அந்த சட்டை பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அது போய் இந்த நபருக்கு அந்த கழுத்தை நல்லாவே நெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த சட்டை பட்டன் எல்லாம் கழட்டுறதுக்கு ட்ரை பண்றாருங்க. கீழே குதிக்கிறதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுறாருங்க. என்ன பண்ணியுமே இவரால் கீழே இறங்கவே முடியல. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நிமிர்ந்து பாக்குறாருங்க. அந்த இடத்துல கபோர்னு இருட்டு. ஆனா அந்த உருவத்தோட அந்த முகம் மட்டும் இவருக்கு நல்லாவே பிரைட்டா ஒரு வெளிச்சத்துல இருந்து பார்த்தா எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. அது ஒரு பொண்ணோட உருவம். கூடவே அந்த பொண்ணு மனக்கோலத்துல இருக்க மாதிரி, அதாவது ஒரு பொண்ணு கல்யாண பொண்ணு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஃபுல்லா நெத்தி சுட்டி, அதுக்கப்புறம் அது இந்த தோடு மூக்குத்தி எல்லாமே போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த நபரை தலைகீழா தொங்கிக்கிட்டு இழுக்கிற மாதிரி இருந்திருக்கு மேல் பக்கமா. இப்படி பார்த்தவர் வேகமா கத்துன்னு கத்துறாருங்க. அந்த இடத்துல யாருமே ஹெல்ப்புக்கு கிடையாது. ஓரளவுக்கு அப்போ அந்த சாரல் மலைகள் எல்லாம் நின்று முடிச்சிருச்சுங்க. லேசா தான் லைட்டா அங்கங்க தூரிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த மலை, அந்த மரக்கிளைகள்ல இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து லேசா இந்த நபர் மேல அந்த தண்ணி எல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த நபருக்கு மயக்கம் வராம நல்லாவே தெளிவாக தான் இருந்திருக்கு. உடனே ஒரு 2-3 நிமிஷம் அந்த மாதிரியே பிடிச்சிட்டு இருந்தது. பொத்துன்னு விட்டுருச்சாங்க. இந்த நபர் கீழே விழுந்துட்டார். விழுந்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த உருவமானது அப்படி சர்றன்னு கீழே வருதுங்க. கீழே தலைகீழ தான் வந்திருக்கு. ஆனா இப்போ நிற்கும் போது ஸ்டெடியா நேரா நின்றுருக்கு. இதை பார்த்ததும் இவருக்கு பயங்கரமா நடுங்கி போயிடுச்சுங்க. பயங்கரமா இவர் திகில் அடைஞ்சிட்டார். இங்க இருந்து வேகமா ஓடுனா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட்டம் படிச்சு ஓடுறாரு. ஓடினவர் அவரோட பைக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துட்டு போயிட்டு நிற்கிறார். நின்றுட்டு யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. இவரோட பைக்கும் ஸ்டார்ட்டே ஆகலை. ஒரு வழியை திருப்பி நிறுத்திட்டு இப்படி இவங்க கீழே போற மாதிரி, கொஞ்சம் பள்ளமா தானே இருக்கு, நம்ம அப்படியே கூட போயிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த பைக்ல ஏறி உட்கார்ந்துட்டு கொஞ்சமா காலாலே தள்ளிக்கிட்டு, கொஞ்சம் பள்ளமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாவே போகுது. அங்க போயிட்டு ஒரு 2-3 வளைவுகள் தாண்டி அந்த குடிசை மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த குடிசைக்கு பக்கத்துல போயிட்டு இந்த பைக்கை நிறுத்திட்டு அந்த குடிசை இங்கே தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாருங்க. அந்த இடத்துல எந்த ஒரு குடிசைகளுமே இல்லை. ஆனால் இவர் வரும்போது பார்த்துருக்காரு ஒரு பாலடைஞ்ச ஒரு இடிஞ்சு போன ஒரு குடிசை, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரியவர். எதுவுமே இங்கே இல்லை. நல்லா அள்ளு விட்டு போயிட்டாரு. அதாவது நல்ல பீதி அடைஞ்சு போயிட்டார். மரண பயத்தில் இருக்கிறார். அந்த நபர் மறுபடியும் அதே மாதிரியே காலால் பைக்கை தள்ளிக்கிட்டே மெதுவாக வர்றாருங்க. வந்தவர் ஒரு வழியாக கிராமத்தை பார்த்துட்டார். பார்த்ததுக்கு அப்புறம் அங்கங்க லைட்டுகள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வெளிச்சங்கள்லாம் இவருக்கும் ஓரளவுக்கு தெரியுது. இப்போ இவர் கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா
ஆனா இவர் எவ்வளவு நேரத்துக்கு அங்க மேல ஏறினாரு. இப்போ கீழே வரும்போது ரொம்பவே லேட் ஆயிடுச்சாங்க. ஃபுல்லா இருட்டாகிற மாதிரியும் ஆயிடுச்சா. ஓரளவுக்கு வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு. இப்போ கீழே வந்தவர் அந்த கிராமத்துக்கு பக்கமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய்கிட்டே இருக்கிறாரு. பைக் ரொம்ப நேரம் தள்ளுனதுனால காலும் டயர்ட் ஆயிடுச்சு, கையும் டயர்ட் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு ஒரு இடத்துல நிறுத்திட்டு அங்கேயே கொஞ்சம் தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பைக்கை பார்க்குறாரு. பைக் நார்மலா தானே இருக்கு, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு அந்த ரிப்பேர் பார்த்துட்டு மறுபடியும் பைக்கை எடுக்கிறார். இவருக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் ரிப்பேர் பார்த்து பார்க்குறாரு. எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. ஒரு வழியாக வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அந்த பைக்கை எடுத்துட்டு கிளம்பியிருக்காருங்க. இப்போ இன்னும் நல்லாவே இருட்டாயிடுச்சு. இவரோட அந்த ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தான் அந்த இடத்துல தெரிஞ்சிட்டு இருந்திருக்குங்க. ஆட்களும் அந்த பக்கம் இந்த பக்கம் நடமாட்டம்லாம் கிடையாது. எவ்வளோ நேரம் ஆகிருக்கு என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல இவங்களுக்கு. இவரோட மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, கேமராவும் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இந்த நபர் போய்கிட்டே இருக்கும்போது சடனாக இவங்க அந்த கிராமத்தை பக்கமாக போயிட்டாருங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் விட்டுருந்தா கிராமத்துக்குள்ளேயே போயிருப்பார். அந்த டைமில் அதே உருவம் குறுக்க நிற்குதுங்க. அங்கே மேலே பார்த்தா அதே பொண்ணோட உருவம் குறுக்க நின்றுருக்கு. நின்னதும் இவர் அந்த உருவத்தை மேலேயே விட்டு ஏற்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் தைரியத்தோட போறாரு. ஆனால் அவருக்கு மனசு வரலை. அப்படியே சடன் பிரேக் போட்டு நிறுத்திருக்காரு. அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாரு. முன்ன பார்த்ததை விட இப்போ இன்னும் ரண கொடூரமான ஒரு உருவமாக அங்கே நின்றுட்டு இருந்திருக்கு அந்த பொண்ணோட உருவம். இந்த பொண்ணு யாரு, எதனால இப்படி நின்றுட்டு இருக்கா, என்ன ஆச்சு ஏதோ ஆச்சு எதுவுமே இவருக்கு புரியல. ஆனா பயம் மட்டும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரவி ஃபுல்லா நடுங்கிட்டு இருந்திருக்கு. இதுகிட்ட இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வேற ஒரு டைரக்ஷன்ல போகலாம் அப்படின்ற மாதிரி இவரும் வண்டியை திருப்பிட்டு போறாரு. அந்த டைரக்ஷன்ல போகும்போது மறுபடியும் குறுக்க நிற்கும். எப்படி திருப்பி போனாலும் மறுபடியும் அதே இடத்துல நின்றுருக்கு. இப்படி நின்னதும் அந்த நபர் அப்பாடா இதுக்கு மேல முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இந்த கொல்லிமலையோட ராஜான்னு கூட சொல்லுவாங்க. அது நிறைய பேத்துக்கு குலதெய்வமும் இருக்குமாம். அதுதான் மாசி பெரியண்ணன் சாமி. இந்த சாமியோட பேரை சொல்லி பயங்கரமா சத்தமா கத்துன்னு கத்திருக்காரு. அப்பா நீ தான் இறங்கி என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இவரும் கத்திருக்காரு. கத்தனை அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இந்த உருவமானது ஒரு வித்தியாசமான ஒரு கூச்சலை போட்டுட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. இந்த உருவம் மறைஞ்சு போய் ஒரு 2வது செகண்ட் எல்லாம் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஜீப்போட வெளிச்சம் தெரியுது. இந்த ஜீப்போட வெளிச்சம் வந்ததும் இவருக்கு இன்னும் ஆறுதலா இருந்திருக்கு. எப்படியோ நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆறுதல் அடைஞ்ச இந்த நபர் வேகமா அவரோட பைக் எடுத்துட்டு கிராமத்துக்கு போயிட்டாரு. அங்க போனதுக்கு அப்புறமா இவங்க தங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரியவர் இருந்திருக்காங்க. அந்த பெரியவர்கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லலாமா வேணாமா, இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றதுனால இந்த நபர் மெதுவா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க, என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க அங்கே ஃபஸ்ட்டு இந்த கிராமம் கீழே வரதுக்கு முன்னாடி மேலே தான் இருந்திருக்கீங்க. ஒரு 20-30 வீடுகள் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது அங்கே ஒரு பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இந்த பொண்ணு அழைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும்போது இந்த பொண்ணு திடீர்னு ரோடை கிராஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அப்போது ஒரு லாரி ஒன்று அந்த இடத்துல வந்திருக்கு. எதுக்காக வந்துச்சு என்ன ஏதுன்னெல்லாம் சரியாக தெரியல. ஆனால் அந்த லாரியில் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. அந்த பொண்ணு இறந்து போன துக்கத்திலேயே இவங்களோட அப்பா மட்டும்தான் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா மட்டும்தான் இருந்திருக்காங்க. அவரும் ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருந்து அந்த பொண்ணு இறந்து ஒரு 8 மாசத்துல இந்த நபரும் இறந்துட்டாங்க. அதன் பிறகு அந்த பொண்ணோட ஆன்மாவை அடிக்கடி அந்த பக்கம் பார்க்கறதும் அந்த ஆன்மாவினால சில துன்பங்கள் வரதும் இந்த மாதிரியே இருந்தனாலதான் ஒரு குடும்பமா அங்க இருந்து காலி பண்ணி இங்க கீழே அடிவாரத்துல கிராமமா அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா இந்த நபர் மறுபடியும் அந்த ஆன்மாவை பார்த்துருக்கீங்களா, அந்த ஆன்மாவை பார்த்து உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி குறுக்கு விசாரணை பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணும்போது ஏப்பா நீ எதுவும் பார்த்தியா, ஏதாவது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது இந்த நபர் இல்லைங்க ஐயா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை, நான் போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டேன், எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி சமாளித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த ஆன்மாவை பார்த்தவங்க சிலர் அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அவங்களுக்கு நடந்தது எதுவும் ஞாபகம் இருக்காது. ஒரு சிலருக்கு அந்த உருவத்தை பார்த்த மாதிரியான எண்ணங்கள் ஞாபகங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். சிலருக்கு மட்டும் அந்த ஆன்மா பிடிச்சி ரொம்ப
ரொம்பவே பயங்கரமாக சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சு அந்த நபர் கடைசியாக இறந்து கூட போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இப்படி சொன்னதும் இந்த ராகுலுக்கு பயங்கரமாக கை கால் உதறல் ஆயிடுச்சாங்க. என்ன காரணம்னா, நாமளும் தானே அந்த உருவத்தை பார்த்தோம், அது நம்மளை தொட்டெல்லாம் தடவிச்சே, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசனையோடைய அங்கேருந்து எழுந்து உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதன் பிறகு இவரும் உட்கார்ந்துருக்காருங்க. அப்போதான் இவருக்கு சடனாக ஞாபகம் வந்திருக்கு, அவரோட கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள மெமரி கார்டை கழட்டி பார்க்கலாம், அதில் ஏதாவது பதிவாகியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நபரும் நினச்சிருக்காரு. இப்போ நினச்சிட்டு அந்த கேமராவில் உள்ள மெமரி கார்டை கழட்டிட்டு இவரும் லேப்டாப்பில் போட்டு பார்த்துருக்காரு. அந்த இதில் இவர் போகிற வரைக்கும் நல்லாவே இந்த இதெல்லாம் ஷூட் ஆயிருக்கு. அதன் பிறகு அந்த கபோர்னு இருட்டானது, இடி அடிச்சது, மின்னல் இது பண்ணது, அதெல்லாம் கூட ஒரு சில கிளிப்புங்க விழுந்திருக்கு. ஆனால் இந்த உருவத்தை பார்த்த மாதிரியும் அந்த தாத்தாவை பார்த்த மாதிரியும் எந்த ஒரு இதுவுமே அதில் இல்லையாங்க. என்ன மாய மந்திரம்னு தெரியல, அந்த கிளிப்பு மட்டும், அந்த சில குறிப்பிட்ட வீடியோவோட செகண்ட் மட்டும் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு இந்த நபர் மனசெல்லாம் தேத்திக்கிட்டு இங்கே இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை, நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நேரமாகவே அந்த இடத்துல இருந்து அவரோட ஊருக்கு கிளம்பியிருக்காரு. இவங்களோட சொந்த ஊர் வந்துட்டு தஞ்சாவூராங்க. ஆனால் இவர் இருக்கிறது இங்கே சென்னையில் இருந்திருக்காரு. இப்போ தஞ்சாவூருக்கு போயிட்டு 2 நாள் இருந்துட்டு அதன் பிறகுதான் இந்த நபர் சென்னைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவும் பண்ணியிருந்திருக்காரு. தஞ்சாவூருக்கு போயிட்டாராங்க. போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்கல்ல, அவங்களோட எல்லாம் உட்காந்து கலந்து பேசிட்டு இருக்கும்போது தான், டேய் கொல்லிமலைனாவே ஒரு மர்மம் நிறைஞ்ச இடம்னு சும்மாலாம் அவங்க சொல்லலடா, உண்மையாலுமே அங்கே மர்மங்கள் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ராகுல் அப்படின்றவர் சொல்லியிருக்காருங்க. சொன்னதும் அங்கே பக்கத்தில் இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மர்மம் என்ன, மர்மத்தை நீ பார்த்தியா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படிங்கிற நடந்த விஷயங்களை அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்கள சிலர் நடுநடுங்கி போயிட்டாங்களாங்க. அப்படியே மூஞ்சில ஈயாடாம நின்றுருக்காங்க. சிலர் மட்டும் கேலி பண்ணி சிரிச்சிருக்காங்க. டேய் உண்மையாவே நான் போனேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல எடுத்தார் பார்த்தீங்களா, அதையெல்லாம் காட்டுறாங்க. இது வரைக்கும் போனேன், இதுக்கப்புறம் தான் இந்த அமானுஷத்தையே நான் பார்த்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். சொன்னதும் அதை ஏன்டா நீ ஷூட் பண்ணல, அப்போ நீ அமானுஷத்தை பார்த்தானா நீ ஏன் அதை ஷூட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராகுல் என்ன சொல்லியிருக்காருன்னா, டே இங்கேருந்து பாரு, நான் கிளம்புனது நல்லா வெளிச்சமாக இருக்கும்போது தானே, அந்த இடத்துக்கிட்ட போகும்போது மட்டும் கபோர்னு ஆயிடுச்சு பாரு, அந்த இடத்துல ஃபுல்லாக மின்னல் இடி அது இதுன்னு நல்லா கபோர்னு இருட்டாக்கிருச்சு. அதன் பிறகு எனக்கு அங்கே எவ்வளோ டைம் ஆச்சு என்ன ஏதுனே தெரியல. திரும்பவும் நான் கீழே வரும்போதெல்லாம் அந்த கிராமங்களில் அந்த சூரிய வெளிச்சம்லாம் மறைஞ்சிருச்சு, மங்கலான ஒரு வெளிச்சம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அவங்களும் சரி ஓகேடா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதில் ஒரு நபர் மட்டும் ஈயாடாமல் நின்றுட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த நபர் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் நீ எதுக்கடா அங்கே போனேன், இதனால உனக்கு எதாவது பிரச்சனை வந்துட போகுதுடா, ஏதாவது உனக்கு ப்ராப்ளம் வந்துட போகுதுடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுடா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாராம் ராகுல். 2 நாள் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு தானே வந்தார். அன்னைக்கு போயிட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. திடீர்னு இவருக்கு ஒரு கனவு. அந்த கனவுல இவருக்கு அங்க நடந்த அத்தனை விஷயங்களும் மறுபடியும் கனவுல நடக்குதுங்க. இப்படி கையை வைக்கும் போது அந்த ஈரமா இருந்த இடத்துக்கும் அது கதகதப்பா இருந்ததும் கூடவே அங்கங்க ஓடி அது என்ன துரத்துனது எல்லாமே அந்த நபருக்கு அந்த அப்படியே கனவா வருது. கனவுல கடைசியா அந்த உருவம் நின்று உன்னை எங்கே போனாலும் விட மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் கனவை விட்டு வெளியே வர்றாரு. அதுக்கு முன்னாடி கனவை விட்டு வரலாம் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவரால் அந்த கனவை விட்டு வெளியே வரவே முடியாமல் இருந்துச்சு. அந்த உருவம் மறைஞ்சதுக்கு அப்புறம் டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. எழுந்தது வீட்டுக்கு பார்க்குறாருங்க. வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்குள்ளே வெளியெல்லாம் போய் நடந்து பார்க்குறாரு, லைட்டெல்லாம் போட்டு பார்க்குறாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அமைதியாக போய் படுக்கிறார். படுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பரண்டு படுத்துட்டு இருக்காரு. திடீர்னு உடம்பெல்லாம் ஃபுல்லாக சூடாகிற மாதிரி இருந்திருக்கு. வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. உடம்பு பயங்கர ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது இவ்வளோ நேரத்துக்கு இப்படி பயங்கரமாக ஹீட்டாக இருக்கே, நம்ம போய் குளிக்கவும் முடியாது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை பார்க்குறாரு. ஃபேனும் ஃபுல் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு தான் இருந்திருக்கு. அதனால் எதனால் இப்படி அவருக்கு ஆச்சு அப்படிங்கிறது தெரியவே இல்லை. வேகமாக எந்திரிக்கிறாரு. பாத்ரூம்ல போயிட்டு கை காலெல்லாம் கழுவுறாரு, முகமெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் படுக்கிறாரு. இப்போ படுக்கும்போது அவரோட பெட்டில் எதுவுமே இல்லாம தாங்க இருந்திருக்கு. இவர் தான் போய் படுக்கிறாரு. ஆனா இவருக்கு அடியில யாரோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க மேல இவர் படுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு. என்னடா இது யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்க இருந்து எந்திரிச்சிட்டு அந்த போர்வையெல்லாம் விளக்கிட்டு பாக்குறாருங்க. போர்வையை விளக்கிட்டு பார்த்தாலும் யாருமே இல்லை.
கையை வச்சு தொட்டு தொட்டும் பார்க்குறாரு, எதுவுமே இல்லை. அப்புறம் மறுபடியும் படுக்கிறாரு. ஆனா இப்போ படுக்கும்போது அந்த நபர் அந்த பெட்டு மேலதான் படுத்திருக்காரு. என்னடா இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பெருசு பண்ணாம இந்த நபர் மறுபடியும் தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி தூங்கியிருக்காரு. நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல இவரோட காது ஓரத்துல வந்து அதே மாதிரி மெதுவா காத்துல பேசுற மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு வந்து பேசியிருக்கு. பெருமூச்சு விட்டதெல்லாம் இந்த கழுத்து பகுதியில நல்லாவே ஃபீல் ஆயிருக்கு. இப்போ நல்லா தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. இவர் எந்திரிச்சிட்டாரு. எழுந்துட்டு சுத்தி முத்தி பாக்குறாருங்க. அவங்களோட அம்மா வந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நேரமாவே எந்திரிச்சிட்டாங்களாட்டுக்கு. மணி 5 மணி ஆயிடுச்சு. இப்போ இந்த நபர் சுத்தி முத்தி பார்த்துட்டு என்னடா இவ்வளோ நேரத்துக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெட்டுக்கு அடியிலலாம் குனிஞ்சு பாக்குறாரு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மறுபடியும் எடுக்கிறாரு. படுத்தவருக்கு அடுத்து தூக்கம் வருமா? கண்டிப்பா தூக்கமே வரல. உருண்டு உருண்டு பிறண்டு படுத்துட்டு இருக்காரு. இவங்களோட அம்மாவும் கிச்சன்ல காஃபி போடுறதுக்கு சாப்பாடு செய்யறதுக்குன்னு பாத்திரங்கள் எல்லாம் உருட்டிட்டு இருக்க. இந்த நபருக்கு தூக்கமே வரல. மெதுவா எழுந்திருக்கிறார். எழுந்தவரை இவங்களோட வீட்லயே பாத்ரூம் இருக்கு. ஆனா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து இவங்க அவுட் சைட் போறதுதான் மிகவும் விரும்புவாராம். அதே மாதிரி தான் போறாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு போகும்போது நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு பொண்ணோட சிரிப்பு சத்தம் மட்டும் இவருக்கு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கு. இப்படி கேட்டுட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ வருவாங்களாட்டுக்கு, ஊருக்காரங்க அவுட் சைட் போகிறதுக்காக வருவாங்களாட்டுக்கு. அதில் ஒருத்தவங்க தான் சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் பெருசு பண்ணாமல் போயிட்டார். இவங்க போகிற வரைக்குமே அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்குங்க. கூடவே மெல்லிசா லேசான முத்துக்கள் வச்ச மாதிரியான கொலுசு போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தமும் கேட்குது. இந்த சத்தம் இந்த எப்படி பார்த்தாலும் நைட் நேரத்துல ஒரு பூச்சிகளோட சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரியா கூட இருக்கும் அப்படின்னு விட்டலாம். ஆனா சிரிப்பு சத்தம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இவரும் திரும்பி திரும்பி பாக்குறாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா இவன் ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கானு அப்படிங்கிறத பேசிக்கிறாங்க. ஆனா ராகுல் மட்டும் என்ன பண்றாருன்னா, எந்த சைடு சிரிப்பு வருதோ அந்த சைடு எல்லாம் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு இருந்திருக்காரு. என்னை விட்டு அமைதியாவே இருக்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி இவரும் புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. டே என்னடா புலம்பிட்டு இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, டே தொடர்ந்து எனக்கு அந்த பொண்ணோட குரல் கேட்டுட்டே இருக்குடா, சிரிக்கிற மாதிரி அந்த சத்தங்கள் கேட்குதுடா, என்னடா நான் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, டே அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நீ அதெல்லாம் பெருசு பண்ணாத, அமைதியா விட்டுரு, அதை பத்தி யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இந்த நபர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரு, அதே மாசி பெரியண்ணன் கருப்புசாமி வந்து வேண்டிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி வேண்டி கொஞ்ச நேரத்துல அந்த உருவமானது, அந்த சத்தமானது, அந்த கொலுசு சத்தமானது எதுவுமே இல்லாம ரொம்பவே அமைதியா நிசப்தமா ஆயிடுச்சு. அப்பா பெரியண்ண சாமி என்னை நீ காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிக்கும் கருப்பண்ண சாமிக்கும் நன்றி சொல்லிட்டு இவர் மறுபடியும் மேற்கொண்ட ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா பேசி போயிருக்காரு. ரிட்டன் வீட்டுக்கெல்லாம் வராருங்க. வந்தவரை சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க இருந்தா நமக்கு தொடர்ந்து பிரச்சனைகளா தான் இருக்கும், நம்ம வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா இவங்களோட அந்த சென்னைக்கு கிளம்புறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பினவர் போற வழி நைட் டைம்ல பஸ்ல போயிருக்காரு. பஸ்ல போகும்போதும் இவருக்கு அதே தொடர்ந்து அமானுஷம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, இந்த நபர் அந்த சீட்டு ஜன்னல் சீட்ல தான் உட்காந்துட்டு இருந்திருக்காருங்க. நல்லாவே இந்த நபர் ஒரு மாதிரி 2 நாளா தூக்கம் இல்லாததுக்கு நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட சென்னை பக்கமா வந்தாச்சு. இவர் இறங்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த நபருக்கு பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரி, இவரோட கையை இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. பஸ்னாவே பக்கத்துல 1000 பேர் உட்காருவாங்கல்ல, ஆனா யாருமே அந்த மாதிரி கையெல்லாம் இறுக்கி பிடிக்க மாட்டாங்களா? என்னடா கையை இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரை முழிக்கிறதுக்குள்ளுமே ஃபுல்லா அந்த இடம் ஜில்லுன்னு ஆகுது, சூடாகவும் மாறுது, எப்படியோ மாறிட்டு இருந்தது. டக்குன்னு நல்லாவே தூக்கம் தெளிஞ்சு இந்த நபர் பக்கத்துல திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனா அந்த கை பிடிச்சது, அந்த ஜில்லுன்னு அந்த சூடானு மாறினது எல்லாமே இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்படியே இருந்தா இந்த நபர் எப்படி வேலை செய்வார்? வேலைக்கும் போறாரு, அங்கேயே இவங்களோட ரூம் இருக்குல்ல அங்கேயும் போறாரு. போயிட்டு அன்னைக்கு படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில நல்லாவே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாரு. போயிட்டும் அங்கேயுமே இவருக்கு மைண்ட்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. இவருக்கு சரியாவே இல்லாம இருந்திருக்கு. உடனே அங்கிருந்து ஆஃப் டே லீவ்லயே இந்த நபர் ரூமுக்கு வர்றாரு. ரூமுக்கு வந்தவர் இதே மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆஃபீஸில் ஒரு நாள் மட்டும் லீவு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நேராக கிளம்பி அங்கே இந்த மாசி பெரியண்ணன் சாமி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்கு போறாரு. அங்கே போயிட்டு சாமி எல்லாம் வேண்டிக்கிட்டு கயிறும் கட்டிக்கிட்டு அதன் பிறகு அங்கே சென்னைக்கு வந்திருக்காருங்க. இப்போ இடையில சென்னையில இருந்து அந்த மாசி பெரியண்ணன் கோயிலுக்கு போனது இவங்களோட வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது.
ஆல்ரெடி இவங்க அந்த கொல்லிமலை அடிவாரத்துக்கு போனதும் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அதை அப்படியே விட்டுட்டு இந்த நபர் அங்கே போறாரு. அங்கே போயிட்டு கயிறெல்லாம் கட்டிட்டு நேராக சென்னைக்கு வர்றாரு. வந்தவருக்கு 3 நாள் வரைக்கும் மனசு ஒரு மாதிரி நெருடலாவே இருந்திருக்கு. 3 நாளுக்கு அப்புறமா இவருக்கு எல்லாமே சரியாகிருக்கு. எல்லாமே சரியானதுக்கு அப்புறமா இந்த நபர் அப்பப்போ இந்த மாசி பெரியண்ணன் சுவாமியையும் கருப்பண்ணன் சுவாமியையும் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டே தான் இருப்பாராங்க. ஏதாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னாவே அந்த தெய்வங்களை வேண்டிட்டு அதுக்கப்புறமா தான் செய்வாராம். இந்த மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த சுவாமிகளை நல்லாவே வேண்ட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போவுமே என்ன பண்ணுவார்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது அந்த கோயிலுங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருவார். இது கூட இவங்களோட ஊர்ல ஏதாவது இந்த மாதிரி கோயிலுங்களுக்கு போலாமா அப்படின்னு பிளான் பண்ணா கூட இந்த நபரும் சேர்ந்துட்டு போயிடுவாராங்க. என்ன காரணம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு அந்த மாதிரி ஒரு அமானுஷம் கண்ணுக்கு தென்படக்கூடாது அப்படின்றதுனாலேயே மோஸ்ட்லி இவர் அதிகமா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. இப்போவுமே நிறைய கோயில்களுக்கு போய்கிட்டு வந்துட்டு தான் இருக்காரு. 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது அந்த மாசி பெரியண்ணன் சுவாமி கோயிலுக்கு போவார். கருப்புசாமி கோயிலுக்கு அடிக்கடி போவாராம். நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்றதுக்காகவே. இந்த நிகழ்வு ராகுல் அப்படின்றவர் ஒர்க் பண்ணும்போது அடிவாரத்துக்கு அந்த கொல்லிமலைக்கு போறேன் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியில போனதுக்கு இந்த நபருக்கு நடந்த பயங்கர சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை இதோட முடிச்சிட்டாரு. இந்த நிகழ்வை சொன்ன ராகுலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இது மாதிரி உங்களுக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கோ யாருக்காவது பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்கா, அது நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும். ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நானுமா. டாடா பாய்.